வணக்கம் நேயர்களே, பிஆர் ட்ரூத் மீடியா உண்மைகள் மக்கள் பார்வைக்காக. ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக பேசலான்றதுக்காக திரு விக்னேஷ் அவர்கள் மறுபடியும் இணைந்திருக்கிறார். ஸோ விக்னேஷ் அவர்களே வணக்கம். வணக்கம். ஸோ நீர்வழி பாதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தை சொன்னீங்க. அதை பற்றி டீட்டெயிலாக மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அதுக்கு தான் இந்த காணொலி. ஸோ இப்போ முதல்ல அந்த சம்பவத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஓகே, இது பார்த்தீங்கன்னா கண்ணம்பாளையம் அடுத்த பானவடி ஏரி. இது சரி. இந்த ஏரியிலேருந்து பார்த்தீங்கன்னா உபரி நீர் வெளியில் வர்றதுக்கான நீர்வழி பாதைன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 3 மதகு இருக்குங்க. ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு மதகு வந்து ஆக்கிரமிப்பு இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா சுற்றி அதை காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. நீர்வழி பாதை மதகு ரெண்டுமே சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. இது தொடர்பாக நம்ம வந்து பொதுநல வழக்கு வச்சுருக்கோம். வழக்கு பொதுநல வழக்கு இருக்கு. ஆமாம் பிரதர். சரி, ஓகே. ஸோ இந்த நீர்வழி பாதை வந்து பார்த்தீங்கன்னா மதகா இருக்கா இல்லை இந்த தரைவழி பாலம் அந்த மாதிரி இருக்கா, எப்படி இருக்குது அது கரெக்ட்? நீர்வழி பாதை பார்த்தீங்கன்னா இது மதகுலேருந்து வெளியில் போகிற நீர்வழி பாதை வந்து கலங்கள் ஆற்றுல போய்ட்டு விடுற மாதிரி இருக்கும். ஓகே. ஏரி ரொம்ப முழு கொள்ளல வெட்டினதுக்கப்புறம் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் WRD மூலிமா திறப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆற்றுல கலந்து கடலில் போய் சேரும். சரி. ஸோ இப்போ இந்த மொத்த நீர்வழி பாதை அந்த மதகோட சேர்த்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. ஆமாம் பிரதர். அதை சுற்றி காம்பவுண்ட் போடும். ஆமாம், ஒரு தனிநபர் ஆக்கிரமம் பண்ணி சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. சரி, இந்த தகவல் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? நீங்கள் இது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணீங்க, என்ன நடந்தது? இது தகவல் எப்படி தெரிஞ்சதுன்னா, இது என்னுடைய ஊர், இது சொந்த கிராமம். அதனால் எனக்கு தெரியும். இது காம்பவுண்ட் போடும் போது ஆரம்ப கட்டத்தில் பொதுமக்கள் வந்து போயிட்டு தடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அரசு அதிகாரிகள் வந்து அந்தளவுக்கு ஒழுங்காக வந்து பதில் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அதனால் அப்படியே கிடப்பிலே இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இளைஞர்கள் எங்கள் ஊர் பொதுமக்களோடு இணைஞ்சு நாங்கள் வந்து அந்த வழி எடுத்தோங்க. சரி, இது எவ்வளோ நாளாக ஆக்கிரமிப்பில் இருக்குது, அதை பற்றி ஏதாவது? இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 வருஷத்துக்கு மேலே வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குது. 5 ஆண்டுகளுக்கு மேலே ஆக்கிரமிப்பில் இருக்குது. இந்த தகவல் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஊர் மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, என்ன நடவடிக்கை? இந்த தகவல் தெரிஞ்சதுக்கப்புறம் பொதுமக்கள்லாம் ஒன்று கூடி மாவட்ட ஆட்சியர் போய் சந்தித்தோம். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட மனுவாக கொடுத்தோம். திங்கட்கிழமை மனு நாள் ஒன்று இருக்குது, கலெக்டரை மீட் பண்ணி கொடுக்கலாம். அப்போ எடுத்துகிட்டு போய் மனு எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். அப்போ வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து நாங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணுறோம்னு சொல்லி நாங்கள் காலையில் ஒரு 10 மணிக்கு கொடுக்குறோம். மதியமே தாசில்தார் வந்து சைட் விசிட் பண்ணிட்டாரு. சரி, அவர் நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னாரா? நேரில் வந்து பார்த்துட்டு இது வந்து பட்டா லேண்டு தான், அவங்க லேண்டுன்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. நான் சொன்ன ரெக்கார்டு எடுத்து பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்க, ஒரு நாள் வந்து ஆஃபீஸில் வந்து பாருங்கள். நாங்கள் அந்த டிஸ்கஷனோட அது அப்படின்னு இருந்தது. சரி, இதற்கப்புறம் பொதுநல வழக்கு வந்து தொடர்ந்தீங்க. ஸோ அது என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்க? அது என்ன? அது மனுவாக கொடுத்தோம். மனு வந்து கொடுத்து வேலை எதுவுமே ஆகலை. அரசாணை 540 ஒன்று இருக்குது. நீர்வழி பாதை அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு என்க்ரோச்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஏரியோட கரை அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் 540 அரசாணை GO நம்பர் 540 சொல்லுவாங்க. அது மூலிமா நீங்கள் எந்த ஆக்கிரமிப்பு இருந்தாலும் ஒரு லெட்டர் போட்டு 60 நாளுக்குள்ளே நீங்கள் எடுத்துடலாம். அப்படி எடுக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அணுகலாம். அந்த மனுவோட பவர் இருக்குது அந்தளவுக்கு. சரி, நீங்கள் அணுகுனதுக்கப்புறம் கோர்ட் இதை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்க? அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு நம்ம கோர்ட்டில் வந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 12 வாரம் கொடுத்தாங்க தாசில்தார் தான் வந்து ஒரு ஹெட்டாக போட்டிருந்தாங்க. இது வந்து நீங்கள் அவருக்கு பவர் கொடுத்து அவரை வந்து நம்ம சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து அவர் தலைமையில் ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் போட வச்சு நீங்கள் தான் இதை பார்த்துன்னு சொல்லி 12 வாரத்துக்குள்ளே இதை முடிக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. சரி, இதுக்கு முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா தாசில்தார் தான் வந்து பொறுப்புன்ற மாதிரி நீதிமன்றம். ஆமாம், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வரதுனால அவங்க தான் பொறுப்பு. அவர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? அவர் வந்து பார்த்தாரா திருப்பி? அவங்க வந்து ஆர்டர் போட்டு 12 வாரம் ஆகி எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. அப்படியே தான் இருந்தது. சரி, பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டாங்களா? பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டாங்க. போட்டுட்டு நம்ம போகிறோம். அதை நம்மளை வர வச்சாங்க. ஃபஸ்ட் பார்ட்டி வந்து நம்ம போகிறோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட் பார்ட்டியும் வந்தாங்க. வந்து உட்கார வச்சு 2 பேருக்கு டாக்குமெண்ட்டையும் கேட்டாங்க. என்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் நான் கொடுத்தேன். அவங்க கையில் இருக்கிறவங்ககிட்ட டாக்குமெண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஆர்டர் வரும் போஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதோட விட்டது தான், எதுவும் உத்தரவு இல்லை இது மாதிரி எதுவுமே போடல. 12 வாரமும் முடிஞ்சிருச்சு கோர்ட்டு கொடுத்த 12 வாரம். அப்போ அது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வராது. கோர்ட் ஒரு கால அவகாசம் கொடுத்து. ஆமாம், அதுக்கப்புறம் நாங்கள் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டு அதே சென்னை கோர்ட்டில் திருப்பி வச்சோம். ஓகே, வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. சரி, அந்த ஆர்டரில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த ஆர்டர் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அந்த ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீர்வழிப்பாதை வந்து பட்டா நிலத்தில் போனாலும் அது வந்து அரசாங்கத்தோட நிலம் தான். அது நீர் வழிப்பாதையை தங்கு தடையின்றி செல்லணும். அதை வந்து யாரும் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்பார்ட்டிக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கும் வந்து அந்த ஆர்டர் வந்து பாஸ் பண்ணது எனக்கு அனுப்புனாங்க. ஸோ இந்த ஆக்கிரமிப்பு பண்ணது யார்? அந்த நபர் வந்து உள்ளூர் நபரா? ஆக்கிரமிப்பு பண்ணது பார்த்தீங்கன்னா வெளியூர் நபர் தான். அது அவங்க வந்து அன்னை வித்யாசிரம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பேரில் அந்த லேண்ட் இருக்குது. ஓகே, ட்ரஸ்ட் பேர். ஆமாம், அவங்க பார்த்தீங்கன்னா திருவேற்காட்டில் அட்ரஸில் இருக்காங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. சரி,
இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடந்தது அந்த மீட்டிங்க்கு அப்புறமா நடந்தது இல்லை கோர்ட் உத்தரவுக்கு அப்புறமா நடந்தது பற்றி கொஞ்சம். கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சரி, இந்த ஆர்டர் போகிறதுக்கு முன்னாடியும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த தாசில்தாரும் ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணாங்க. என்னன்னா, நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பே பண்ணோம். பொதுமக்கள் இந்த நீர்வழி பாதைக்கோசம் தேர்தலே புறக்கணித்தோம். 2021 சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ எலெக்ஷனை வந்து நாங்கள் புறக்கணித்தோம். அப்போ வந்து நாங்கள் 1 கோடி மக்கள்லாம் வந்து ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லி அதே தாசில்தார், ஏன்னா அப்போ வந்து தேர்தல் அலுவலர் சொல்லுவாங்க, எலெக்ஷன் கமிஷனர், அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வருவாங்க, அவங்ககிட்டயே லெட்டர் கொடுத்தோம். அவங்க அப்போவும் ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டுட்டு அது வந்து பட்டால் என்ன அப்படின்ற மாதிரி தான் சாதகமாக சொன்னாங்க. எங்களுக்கு வந்து அதில் நாங்கள் ஒத்து வரேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லிட்டோம். அதுக்கு எலெக்ஷன் நாளைக்குன்னா இன்றைக்கி முதல் நாள் நைட்டு வந்து எழுதி கொடுக்குறாங்க. என்ன எழுதி கொடுத்தாங்க? அது நீங்கள் வந்து இந்த வாட்டி வந்து ஓட்டு போடுங்க, நாங்கள் வந்து பிடபிள்யூ நாங்களும் அளந்து ஆக்கிரமிப்பு தான் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவடி ஏசி சொல்லுவாங்க, உதவி ஆணையர், அவங்களும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தாசில்தார் வந்திருந்தார், அவங்களும் கைப்பட எழுதி கொடுத்தாங்க. இது வந்து நீங்கள் தேர்தல் புறக்கணிப்பு பண்ணி போராட்டம் நடத்துனதுக்கு அப்புறம் நடந்த சம்பவம். ஆமாம். சரி, இப்படி நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா அவங்க வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னாங்க. எழுதி அதுக்கப்புறமும் அமைதியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமும் நாங்கள் 2 வாட்டி போயிட்டு நேரில் பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த தாசில்தாரும் மாறிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் அந்த வேலையை வேற ஒரு புது தாசில்தார் வந்துட்டாங்க. அந்த வேலை நடக்கலை. அவங்க இந்த விஷயத்தை எப்படி அணுகுறாங்க? புதுசாக வந்தவங்க அவங்களும் இதே மாதிரி தான். புதுசாக வந்தவர் தான் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் போட்டோம். ஓகே, அப்பவே மாறிட்டாங்க. அப்போ அவரும் மாறிட்டார். ஓகே, இது 2வது, இவரும் மாறிட்டாங்க. மொத்தமாக 2 தடவை ரெண்டு தடவை மாறிட்டாங்க. சரி, 2021 நடந்துட்டு இந்த கேஸ். ஓகே, 5 வருஷமாவே நீங்கள் இதுக்காக போராட்டிருக்கோம். சரி, ஓகே. மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க? ஊர் பொதுமக்களா இல்லை விவசாயிகளோ தண்ணீர் பாதையை நடக்கும்போது அவங்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது? இப்போ விவசாயத்துக்குன்னு ஃபஸ்ட்டு பயன்படுத்தியிருந்தாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பாக மாறிட்டு வருது. இப்போ இருந்தாலும் நீர்வழி பாதையை ஆக்கிரமிப்பு பண்ணதுனால பக்கத்தில் இருக்கிற பஞ்சாயத்து ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இப்போ என் வீட்டில் இருக்குன்றதுக்கோசம் நான் மட்டும் ஒதுங்கி போக முடியாது. மற்றவங்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் பாதிப்பு தான். பக்கத்து ஊருன்னும் போது இந்த ஏரியாவில் தான் இப்போ இந்த பக்கம் போகிற வேண்டிய தாண்டி பக்கத்து ஊருக்கு போகிறதுனால பக்கத்து ஊர் பானையோட தோட்டம், பாரிவாக்கம் எல்லாமே வந்து நீர் மழை பெஞ்சாலே ஃபுல்லாக அந்த பக்கம் தண்ணி போகிறதுனால ஃபுல்லாக தண்ணியில் தான் இருப்பாங்க. அதாவது பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற எல்லா கிராமமே வந்து பாதிக்கப்படும். சரி, ஓகே. இதே போன்ற அருகில் உள்ள ஏதாவது இந்த நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதா? நீர்நிலை ஆக்கிரமிப்பு எல்லா ஊர்லேயும் இருக்குது, இல்லாமல் கிடையாது. அதை எடுத்து பேசுறதுக்கு தான் ஆள் கிடையாது. எனக்கே வந்து ஆரம்பத்தில் இதுதான் நான் ஃபஸ்ட்டு எடுத்த நீர்நிலை சம்மந்தமாக எடுக்கும் போது எனக்கே ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். சர்வே நம்பர் எது, எவ்வளோ பெரிய ஏரி, இதுக்கு ஏரிக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஎல்லாம் போட்டு கேட்க தான் எனக்கு ஒன்று ஒன்றா வந்தது. நான் இதை ஸ்டடி பண்ணவே எனக்கு 6 மாதம் 1 வருஷம் ஆயிடுச்சு. ஏரியோட சர்வே நம்பரு, எவ்வளோ பரப்பளவு, அது எல்லாமே எடுக்கிறதுக்கு ரெவென்யூ பற்றி நான் தெரிஞ்சுக்கவே எனக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு மேலே நீங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பீங்களா இல்லை உங்களுடைய அணுகுமுறை இருக்கும்? கண்டிப்பாக பொதுமக்கள் யாராச்சும் என்கிட்ட வந்து கேட்டு இதே மாதிரி எங்கள் ஊரில் ஏரி இதே மாதிரி இருக்குது வந்து உங்கள் பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக போய் பண்ணுவோம். மக்களுக்கோசம் கண்டிப்பாக போய் நிற்போம். சரி, தாசில்தார் உத்தரவில் நடவடிக்கை எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தீங்க? அந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நான் வந்து ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி ஒரு மனு வந்து தபால்லையும் அனுப்பியிருக்கேன், ஆன்லைன்லேயும் வந்து நான் சொல்லியிருக்கேன். அவங்க ஆர்டர் பாஸ் பண்ணி 30 நாள், அதான் ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இது நடவடிக்கை எடுக்காதனால நம்ம கொடுத்துருக்கோம். நன்றி நேயர்களே. தொடர்ந்து மக்கள் பிரச்சனையை நம்ம இந்த மாதிரி எடுத்து பேசுவோம். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி திரு. நன்றி பிரதர்.